ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தண்டுக்கீரை வாங்கினதை கீரையை கடைசல் பண்ணியாச்சு. அந்த தண்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், நீங்கள் சோம்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. அந்த சோம்போட ஸ்மெல் என் பொண்ணுக்கு பிடிக்காதுங்க தான் நான் சேர்க்கலை. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் பொடுசாக கட் பண்ணது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. பூண்டையும் இஞ்சியும் மட்டும் நல்லா ஸ்பைனாக ரொம்ப பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டு நல்லா தேங்காயில் நம்ம வதக்கிட்டு இருக்கிறோம். நல்லா வதங்கி வரட்டும். உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டை நல்லா அந்த நரம்பு நம்ம இழுக்க பார்த்திங்கன்னா தண்டில் ஒரு நரம்பு வரும். அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி போட போகிறோம். தண்ணியில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 2வது தண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து அள்ளி நம்ம கடாயில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா கீரை தான் வேகுது. கீரையை நான் பாசிப்பருப்பு போட்டு அதை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். கீரையில் என்னென்ன போட்டேன்னு பார்த்திங்கன்னா கீரை, பாசிப்பருப்பு, பூண்டு, இஞ்சி, சீரகம், அப்புறம் இது காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி சேர்த்து அந்த குக்கரில் வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம இருக்கிற கீரை எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கணும். அப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டேன், பார்த்துருப்பீங்க. ஏன்னா பச்சை பட்டாணி கொஞ்சம் இருந்தது. இந்த தண்டு கீரையோட அந்த பச்சை பட்டாணியும் போட்டு வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கடிச்சு பல்ல கடிப்படுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டு பாருங்கள், ஓரளவு வந்திருக்கு. தண்ணியே நம்ம இதுக்கு ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி விட்டுக்கிட்டு தான், கீரை தண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டுலேருந்து தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். நான் தண்ணியே ஊற்றலை. அந்த அலசி போட்டேன் பார்த்திங்களா தண்டை, அந்த தண்ணியிலே தான் இப்போ வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை, நீங்கள் எத்தனை முட்டைனாலும் போட்டுக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காண்டி ஒரே ஒரு முட்டை மட்டும் போடுறேன். முட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் நீங்கள் இப்படி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை பட்டாணி, கீரையோட தண்டு, அந்த முட்டை எல்லாமே நல்லா வெந்து நல்லா தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம இந்த கூட்டு பண்ணணும். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும், வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா தூள், நான் கடையில் வாங்கின பாக்கெட் தான் போடுறேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டு வதக்கிறப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, சிக்கன் கொத்துக்கறி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதில் முட்டை இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு கூட கொடுக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கிறோம், முட்டை நிறையா போட்டால் பொரியல் அதிகமாகிடும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்புறம் அது வேஸ்ட்டாக தானே போகும். அதனால தான் ஒரு முட்டை போட்டேன். ஏன்னா கீரை தண்டே நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.